ஹே காய்ஸ், நாளைக்கு 9th January 2024 பார்த்தீங்கன்னா யமஹாவோட நியூ லான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 9th January அப்படின்னு பார்க்கும்போது நியூ பைக் வர்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேசினோ, எஃப்சி, R3, MT-03 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்குங்களோட நியூ கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்கன்னா நாளைக்கு 2:30 வந்து PM, அதாவது மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் ஈவெண்ட் நடத்த போகிறோங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த லான்ச் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த பைக்கு தான் லான்ச் பண்ண போகிறோம் இல்லை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே வந்து எதுவுமே வந்து ஷோராக நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த், அதாவது 2023 December 15th வந்து MT-03 R3 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெரிய அளவுக்கு கலர்ஸோ எதுவுமே வந்து லான்ச் பண்ணல. ஒரு 2 கலர்ஸ் அந்த மாதிரி தான் லான்ச் பண்ணாங்க. மேபி இந்த ஈவெண்ட்டில் வந்து உங்களுக்கு அதோட கலர்ஸ் ஏதாவது புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்களா, இல்லை எஃப்சியோட இன்னொரு மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூட்டரில் நமக்கு ஃபேசினோவில் ஏதாவது அப்டேட்டட் மாடல் 2024 வரப்போகுதா, இல்லாட்டி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ எல்லாருடைய பிராண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஈவன் பஜாஜ் சீட்டாக் இப்போ கூட ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யமஹா இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கும் இருக்குது. நாளைக்கு ஆஃப்டர்நூன் 2:30 பார்த்தீங்க அப்படின்னா என்ன ட்ரூத், என்ன பைக் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு வந்து தெரிய போகுது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் பார்த்தீங்கன்னா யமஹா நிறைய பைக்ஸ் வந்து இந்த 2024 நம்ம எதிர்பார்க்காத பைக் எல்லாமே வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றின வீடியோஸும் வந்து நம்ம சேனலில் வந்து அப்கமிங் வரப்போகுது. நிறைய பைக்ஸ் யமஹா லான்ச் பண்ணாலும் நம்ம எல்லாரோட அந்த மைண்டில் R15 வெர்ஷன் 5 எப்போ வரப்போகுது, எஃப்சியோட வெர்ஷன் 5 மாடல் எப்போ வரும், MT-03 அந்த பைக்கோட நியூ கலர்ஸ் வருமா, இல்லை MT-15 வெர்ஷன் 3 மாடல் எப்போ வரப்போகுது, என்ன மாதிரியான அப்டேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்குது. அதை பற்றின அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 1 by 1 வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்ரிடே நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாளைக்கு 2:30 நம்ம சேனல்லையும் வீடியோ வந்துடும். ஸோ என்ன பைக் லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில்